வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பதிவாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய கோவில். அதாவது தனுசு லக்கணத்தில் ஒரு மனிதன் பிறந்துட்டால் அவங்களுக்கு 2ஆம் இடமாக தனம், வாக்கு, வித்தையை குறிக்கக்கூடிய 2ஆம் இடமாக வரக்கூடிய மகர ராசி மண்டலம். இந்த மகர ராசி மண்டலத்தில் உங்கள் லக்கணத்தின் 5, 9, 11 அல்லது 7, 10, 2 இந்த அதிபதிகள்லாம் உங்கள் 2ஆம் இடத்துலையே, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்போடையும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கையோடையும் நீங்கள் உங்களால் குடும்பம் நடத்த முடியும். அப்படி இல்லாமல் இந்த இடத்துக்கு உங்கள் லக்கணத்துக்குன்னு அவயோகியோ அல்லது 6, 8, 12 கூடிய கிரகங்களோ அமரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்படும். 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது நீங்கள் பட வேண்டிய பிரச்சனைகள்லாம் சொல்லில் அடங்காததாக இருக்கும். அன்றாட தேவைகளுக்கு அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பாக்கெட்டில் 10 பைசா வைக்க முடியாது உங்களால். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மற்றவங்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தடுமாறுவீங்க. கற்றுக்கிட்ட கல்வியோ அல்லது தொழிலோ உங்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தில் பயன்படாமல் போயிடும். இல்லை அதனால் பலன் இல்லாமல் போகும். இல்லை அதனால் உங்களுக்கு லாபம் இல்லாமல் போகும். செய்தொழிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் இயங்கும். குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் தினம் தினம் சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, கணவன் மனைவி பிரிவினை இந்த மாதிரி போயிட்டுருக்கும். குடும்பத்தில் ஒரே தகராறாக இருந்துக்கிட்டே இருக்கும். தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு சலிச்சிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும் உங்களுக்கு. இதெல்லாம் 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது இந்த மாதிரிலாம் இருக்கும். மெயினாக அன்றாட தேவைகளை உங்களால் பூர்த்தி பண்ண முடியாமல் திணற வேண்டியதாக இருக்கும். உணவுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. இந்த கோவிலானது உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கான பரிகார கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். தனம், வாக்கு, வித்தை, குடும்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனம் அன்னன்னைக்கு தேவையான பணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுலாம் குறைஞ்சி ஒருத்தவங்க மேலே ஒருத்தங்க அன்போடையும் பண்போடையும் செயல்படுவாங்க. மட்டும் மரியாதை இல்லாமல் பேசினவங்க மரியாதை கொடுத்து பேசுவாங்க. உங்களை மதிக்காமல் புறந்தள்ளியவர்கள் நல்லா மதித்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. உங்கள் மேலே பிரியமாகவும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்துப்பாங்க. நீங்கள் செய்கிற தொழில் நல்ல லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். ஊதிய உயர்வும் ஏற்படும். நல்ல சம்பளத்தோட கிம்பளமும் கிடைக்கும். ஏன்னா சம்பளத்தோட கிம்பளம் கிடைச்சா தானே அன்றாட தேவைக்கான செலவு உங்களுக்கு ஏற்படும். இந்த கிம்பளம் தான் உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் காப்பாற்றி கொடுக்கும். ஆகையினால் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் உயர்வதை உங்களால் உணர முடியும். அதெல்லாம் சரி, இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு புரியுது. சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த கோவிலானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாதவூர் அப்படின்ற ஊரில் திருமறைநாதர் அப்படின்னு சிவபெருமான் அருள்பாலித்து வர்றார். அந்த கோயிலுக்கு போயிட்டு முறையாய் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு அப்பர் பெருமான் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கும் பட்சத்தில் கைமேல் பலனை கொடுப்பார் கடவுள். பொதுவாக நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்துக்காக கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக முதல்ல கணபதியை மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் எந்த பரிகார கோவிலுக்கு போனாலும் குலதெய்வத்தை மனதார வேண்டி, பக்கத்திலே குலதெய்வம் கோயில் இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போகிறது 100% பலன் அளிக்கும். அதே போல் நீங்கள் போகிற கோவிலில் குளம் இருந்துச்சுன்னா அது தீர்த்த குளம்னு பேர், புஷ்கரணின்னு பேர். அந்த புஷ்கரணியில் நீராடி விட்டு கோவிலுள்ள போனீங்கன்னா ரொம்ப விசேஷமான அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்தந்த கோவிலில் பலிபீடம்னு ஒன்று இருக்கும். அது ஆடு, மாடு, கோழியெல்லாம் பலியிடுறதுக்கான பலிபீடம் கிடையாது. உங்களுடைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், சொல், செயல், சிந்தனையெல்லாம் கெட்ட விஷயமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த பலிபீடத்தில் கையை வச்சு நான் இன்று முதல் இந்த கெட்ட விஷயங்கள்லாம்
விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கணபதியையும் அங்கே உள்ள கொடிமரத்தையும் நந்தி பகவான்கிட்ட பர்மிஷன் வேண்டி அம்பாளையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வரும் பட்சத்தில் 100% உங்களுடைய தோஷங்கள் குறைஞ்சி நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். செல்வாக்கு தனம் தானியம்லாம் சேர ஆரம்பிச்சிடும். வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். இந்த கோவிலோட அமைப்பும் மற்றும் வழித்தடமும் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.